சொல்லிச்சு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா GTA5 எண்டிங்ஸ். GTA5 பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 எண்டிங்ஸ் இருக்குது. எண்டிங் என்ன நடக்கும், இது இதெல்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி இதை தெளிவாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இது வந்து GTA5 கேம்ஸோட பார்ட் 2 வீடியோ, எண்டிங் எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இந்த வீடியோ. பார்ட் 2 நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க, கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் பேசியிருந்தீங்க, சில பேர் சூப்பர் சேட்லாம் பண்ணீங்க. தட் மீன் சூப்பர் தேங்க்ஸ். லைவ்னா சூப்பர் சேட்டு, வீடியோனா சூப்பர் தேங்க்ஸ். அதெல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றிகள். சூப்பர் சேட் பண்ணவங்களோட பேர்கள் வந்து நான் வீடியோ எண்டில் படிக்கிறேன். ஓகே சொல்ஜஸ், யாரும் லைக் பண்ணிங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓகே சொல்ஜஸ், ஓரா சொல்ல போயிடலாம். நான் காமசாமி, கிட்ஸ் கிக் டைம். I'm back. இதுவரை பல வருஷத்துக்கு முன்னாடி மைக்கேல் ஒரு பெரிய கொள்ளையடிச்சு தன் நண்பர்களை ஏமாத்திட்டான். இப்போ அவன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் விட்டகுற தொட்டகுறையா ட்ரெவர் எப்பனா தனக்கு எதிராக திரும்பலாம், எப்பனா கொல்லலாம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். மேலும் சினிமா ஆசையில டெவின் வெஸ்டன்ற ஒரு பணக்காரனோட பிஏவை கொண்டு அவனுக்கு ஒரு பரம விரோதியா மாறிட்டான். மறுபுறம் ட்ரெவர் தான் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்யறதுனால ஒரு சைனீஸ் கேங்க்கு கிடைக்க வேண்டிய டீல் கட்டானதுனால அது காரணமான ஓனர்ஸை கொண்டுட்டான். இதனால அந்த சைனீஸ் கேங் இவனை கொல்ல துரத்திக்கிட்டு இருக்கு. மறுபுறம் பிராங்க்லின் ஸ்ட்ரெச்ன்றனால இவனுக்கு உயிருக்கு ஆபத்து. மேலும் மைக்கேலுக்கும் ட்ரெவருக்கும் நடுவுல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு, ஒருத்தர் கொண்டுக்கிற அளவுக்கு. மேலும் மைக்கேல் பகைச்சுக்கிட்ட FIB ஏஜென்டான ஸ்டீவ்ன்றவன் மைக்கேலை கொல்ல சொல்லி இவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் டெவின் வெஸ்டன் இவன் வீட்டுக்கு வந்து ஒன்னு மைக்கேலை கொல்லு, இல்ல ட்ரெவரை கொல்லு, இல்லன்னா நீயே செத்துரு அப்படின்னு 3 ஆப்ஷனை கொடுத்து அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்பத்தி பிராங்க்லினுக்கு இந்த முடிவு எடுக்கிறத தவிர வேற வழி இல்ல. யாரை கொல்லணும் அப்படின்றது அவர் கையில தான் இருக்கு. ஒருவேளை பிராங்க்லின் ஆப்ஷன் B சூஸ் பண்ணாரு அப்படின்னா மைக்கேலை கொல்றதுக்காக அவர் ஆயத்தமானாரு. மைக்கேலை பிராங்க்லின் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்க. இந்த விஷயத்த அவர் ட்ரெவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நான் மைக்கேலை கொல்ல போறேன்னு சொல்ல, எனக்கும் மைக்கேலுக்கும் ஆதித்த பிரச்சனை இருக்கு, ஆனா இந்த விஷயத்த நீ செஞ்ச அப்படின்னா நீ மைக்கேலுக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கும். பொதுவாக துரோகிங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது, நீ துரோகி ஆகிறதும் ஆகாதும் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெவர் போனை வச்சிடுறான். ஆனா பிராங்க்லினுக்கு இதை தவிர வேற வழி இல்ல. கரப்டட் FIB ஏஜென்ட்ஸுக்கும் டெவின் வெஸ்டனுக்கும் முக்கியமா தேவைப்படுறது மைக்கோட உயிர் தான். இந்த ஒரு காரணால தான் பிராங்க்லின் இந்த முடிவு எடுத்திருந்தான். ஆளரவும் இல்லாத அந்த இடத்துக்கு மைக்கேலும் பிராங்க்லினை பார்க்க வந்திருந்தான். அந்த நேரத்துல மைக்கேல் ரொம்பவே சந்தோஷமா இருந்தான். அவன் வாழ்க்கையில தேவையான கிடைச்சிருக்கு, FIB ஏஜென்ட்ஸ் கிட்ட தப்பிச்சிட்டான், அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு படத்துல ப்ரொடியூசர் ஆயிட்டான், அவன் குடும்ப பிரச்சனையுமே தீர்ந்துருச்சு, லைஃப் எல்லாமே கரெக்டா தான் போயிருக்கு, நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு மைக்கேல் சந்தோஷப்பட்டிருக்க. உனக்கு தேவைப்படலாம் கிடைச்சிருச்சு, ஆனா உன் தேவைக்காக என்ன பல தடவை பலிகடை ஆகிட்ட அப்படின்னு பிராங்க்லின் துப்பாக்கி எடுத்து வீட்ட மைக்கேல் திடீர்னு கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்க ஆரம்பிச்சான். ஆனா பிராங்க்லின் விடாம மைக்கேலை தொடர்ந்து துரத்த. மைக்கேல் ஒரு இடத்துல வண்டி நிறுத்திட்டு பிராங்க்லினை பார்த்து ஓட, அவனும் விடாம மைக்கேலை துரத்திக்கிட்டு இருந்தான். 2 பேருமே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. நான் உன்னை சொந்த பையனா தான் பார்த்தேன், ஆனா நீ இப்படி நடந்துக்குவான்னு நான் கனவோட நினைச்சு பார்க்கல அப்படின்னு திடீர்னு மைக்கேல் கீழே விழுந்துடுறான். அந்த நேரத்துல கூட பிராங்க்லின் மைக்கேலை கொல்ல முடியாம கையை கொடுத்து காப்பாற்ற முயற்சி பண்ணா. பிராங்க்லின் என்னதான் கையை கொடுத்து தூக்க நினைச்சாலும் மைக்கேலுக்கு பிராங்க்லின் பண்ண விஷயம் மனசை உறுத்துச்சு. இதனாலே அவன் மைக்கேலுக்கு பிராங்க்லின் பண்ண துரோகத்தை ஏத்துக்க முடியல. இதுக்கப்புறமும் இப்படிப்பட்ட துரோகம் பண்ண பிராங்க்லின் கையால உயிர் பச்சை வாங்கி வாழ்றதை விட சாகிறதே மேலும் தான் மைக்கேல் இறந்துட்டான். மைக்கேல் செத்தது பிராங்க்லினால தாங்கிக்க முடியல. இந்த விஷயம் அவனுக்கு வாழ்நாள் முழுக்கவே குற்ற உணர்ச்சியை கொடுத்தது. அங்கிருந்து அவன் கிளம்பி இருந்தாலும் சில நாட்கள் கழிச்சு மைக்கேலோட பொண்ணும் பையனும் அடிக்கடி பிராங்க்லினுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எங்க அப்பா கடைசியா உங்களை தான் பார்க்க வரேன்னு சொன்னாரு, ஆனா இப்போ வரைக்கும் நாங்க போன் பண்ண எடுக்கவும் மாட்டேங்கிறாரு, நாங்க எவ்வளவு தேனாலும் அவர் கிடைக்கவும் இல்ல, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா அப்படின்னு மைக்கேலோட பசங்க அடிக்கடி போன் பண்ணி கண்ணீரோட பிராங்க்லின் கிட்ட கேட்டாங்க. நான் பிராங்க்லின் கிட்ட தான் சொல்றதுக்கு எந்த பதிலுமே இல்லை. இதுவரைக்கும் பார்த்தது ஆப்ஷன் B. ஒருவேளை பிராங்க்லின் ஆப்ஷன் A சூஸ் பண்ணாரு அப்படின்னா அவர் ட்ரெவரை கொல்ல
ஆயத்தமாயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ட்ரெவரை கொல்ல டிசைட் பண்ண பிராங்க்லின் ட்ரெவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றான். மைக்கேலுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றான். ஏற்கனவே ட்ரெவர் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த மைக்கேலுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பா போயிடுச்சு. தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம அப்பாவியா ட்ரெவர் அந்த இடத்துக்கு வந்திருக்க. ட்ரெவர் கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்துட்டு மறைச்சு வச்ச துப்பாக்கிய அவனை கொல்ல நீட்னா. இதை பார்த்த ட்ரெவர் வண்டி எடுத்துக்கிட்டு தப்பிக்க நினைக்க பின்னாடியே துரத்தனா பிராங்க்லின். 2 பேரும் எங்க இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்ட மைக்கேல் அந்த இடத்துக்கு கார் எடுத்துக்கிட்டு வேகமா வந்திருந்தான். அவன் வந்த வேகத்துல ட்ரெவரோட வண்டிய வேகமா இடிக்க நில குலைஞ்சு போயிருந்தான் ட்ரெவர். நடந்த விபத்துல ஃபியூவல் ட்ரக்ல இருந்து ஃபியூவல் கீழே கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. நடக்க முடியாம ட்ரெவர் அங்க விழுந்து கிடக்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தத அவன் கவனிக்கிறான். ஏற்கனவே பட துரோகத்தால நான் மனசை விட்டுட்டேன். இப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன கொல்ல வந்திருக்கீங்க, உங்களுக்கு தான் உயிர் தான்டா எடுத்துக்கங்க அப்படின்ட்டு மன உடைஞ்சி கத்த ஆரம்பிச்சிருந்தான் ட்ரெவர். அந்த நேரத்துல ட்ரெவரை கொல்றதுக்கு பிராங்க்லினுக்கு மனசு வரல. துப்பாக்கி கிட்டபடியே அவன் இருந்தாலும் திடீர்னு மைக்கேல் உயிரோட ட்ரெவர் அந்த நெருப்புல துடிச்சு இறந்து போயிடுறான். உண்மையே ட்ரெவரை கொன்னது அங்கிருந்த நெருப்புல இவங்க செஞ்ச நம்பிக்கை துரோகம் தான். அந்த சோகத்திலேயே நெருப்பா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான் ட்ரெவர். மற்ற 2 பேரும் அங்கிருந்து தன்னோட வேலைகளை பார்க்க பிரிஞ்சு போயிடுறாங்க. ட்ரெவர் என்னதான் கோவக்காரனா இருக்கலாம், ஆனா அவன் என்னைக்குமே தன் நண்பர்களுக்கு துரோகம் செய்ய நினைச்சது இல்ல. இது எல்லாமே பிராங்க்லின் எடுத்த தவறான முடிவுகள். ஒருவேளை பிராங்க்லின் ஆப்ஷன் சி ஆன டெட் வைஸை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னா இங்கதான் உண்மையான எண்டிங்கே காத்திருக்கு. டெவின் வெஸ்டன் 2 பேர் ஒருத்தர கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பிராங்க்லினுக்கு என்ன பண்றதே தெரியாம குழப்பத்துல லெஸ்டருக்கு கால் பண்றான். லெஸ்டரை மீட் பண்ண பிராங்க்லின் சில பேர் மைக்கேலை கொல்ல சொல்றாங்க, சில பேர் ட்ரெவரை கொல்ல சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றது தெரியாம மண்டை பிச்சுதான் இருக்கு அப்படின்ட்டு லெஸ்டர் கிட்ட சொல்ல நடந்த விஷயத்த நல்லா யோசிச்சு பார்த்த இங்க இருந்தா ஒரு புது யோசனை சொல்றான். மைக்கேல் ட்ரெவரையும் யாரெல்லாம் கொல்ல சொன்னாங்க அப்படின்னு லிஸ்ட கேட்டு வாங்கிட்டு நீங்க இவங்க 2 பேரையும் கொல்லணும், நீங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு இவங்களை கொண்டுடுங்க அப்படின்ட்டு புது ஐடியா சொல்லியிருந்தான் லெஸ்டர். இதனால பிராங்க்லின் மைக்கேல் ட்ரெவரையும் மீட் பண்ண போயிருந்தான். ஆனா அந்த நேரத்துல 2 பேரும் ஒருத்தர் கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் துப்பாக்கி நீட்டிக்கிட்டு இருக்க கரெக்டான இடத்துக்கு வந்தான் பிராங்க்லின். ஒருத்தர் சுட்டுக்காதீங்க, நம்ம சுடுறதுக்கு ஏகப்பட்ட கேங் சுத்தி இருக்கு அப்படின்ட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே பிராங்க்லின் மைக்கேல் ட்ரெவர் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அந்த இடத்துல தான் மைக்கேலும் ட்ரெவரும் தங்களோட பகையை மறந்து பிராங்க்லின் கூட சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. இப்போதைக்கு நம்ம எதிரிங்க எல்லாரும் நமக்கு சுத்து போட்டாங்க, இப்ப நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு ஊடு கட்டணும் அப்படின்ட்டு அவங்க எதிரிங்க ஒவ்வொருத்தரையும் லிஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் எங்க இருப்பாங்க அப்படின்ட்டு லெஸ்டருக்கு போன் பண்ணி அட்ரஸ் கேட்டுக்கிட்டு அவங்க எதிரிய அவங்க நேரம் சந்திக்காம மைக்கேலோட எதிரிகளை ட்ரெவரும், பிராங்க்லினோட எதிரிய மைக்கேலும், ட்ரெவரோட எதிரிய பிராங்க்லின் அப்படின்னு தான் கொல்ல வேண்டிய ஆளுங்கள சரியான நேரத்துல பங்க பிரிச்சு போட்டுத்தல்ல கிளம்புனாங்க. அந்த நேரத்துல கரப்டட் FIB ஏஜென்டான ஸ்டீவ் ராட்டத்து மேல இருந்துகிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருந்தான். இதை புரிஞ்சுட்ட ட்ரெவர் அவனுக்கே தெரியாம ராட்டத்தோட ஆட்டமா வச்சு சமாதி கட்டுறான். இன்னொரு பக்கம் பிராங்க்லின் ட்ரெவரோட இப்பத்தி முக்கிய எதிரிலான சைனீஸ் கேங் லீடரான வைச்சாங்க கட்டம் கட்டுறான். அந்த நேரத்துல அவன் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க வைச்சாங்க மகனையும் ரோட்லயே வச்சு காரோட காரா கண்டம் பண்ணின்றான் பிராங்க்லின். இன்னொரு பக்கம் பிராங்க்லினுக்கு பிரச்சனையா இருந்த ஸ்ட்ரெச்சை கரெக்டா கண்டுபிடிச்சி மார்லயே மர்கையா சாலை பண்ணிடுறான் மைக்கேல். இப்ப மிச்சம் இருக்கிறது டெவின் வெஸ்டன் தான். இவனை சாதாரணமா கொல்லக்கூடாதுன்றதுக்காகவே ட்ரெவர் அவன் வீடு புகுந்து அசால்ட்டா அட்டகாசமா கட்டம் போட்டு கச்சிதமா கத்தின் வந்துடுறான் ட்ரெவர். இப்போதைக்கு இங்க 3 பேரோட முக்கியமான எதிரிகள் எல்லாருமே காலி, இந்த நாதரியை தவிர. ட்ரெவர் அவனை காரை டிக்கில போட்டு மலைக்கு மேல கூட்டு வரான். மற்ற 2 பேருக்காக ட்ரெவர் காத்துக்கிட்டு இருக்க சரியா மாலை நேரத்துல ஒவ்வொருத்தரும் அட்டில ஜாயின் பண்ணாங்க. கார் டிக்கியை திறந்து டெவின் வெஸ்டனை ஆளுக்கு கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. நீ எனக்கு 3 ஆப்ஷன் கொடுத்த, அது 3வது ஆப்ஷனை மொச்சிடு முக்கிட்டா முட்டா பாயலே அப்படின்னு பிராங்க்லின் திட்ட ஆளுக்கு டெவின் வெஸ்டனை போட்டு வார்த்தையிலேயே வருத்தெடுத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் மனசார டெவின் வெஸ்டனை கலாச்சதுக்கு அப்புறம் டிக்கியை மூடி மலைக்கு மேல இருந்து காரை கீழே தள்ளி விட்டாங்க.
ஒரு வழியா டெவின் வில்சனும் ஒழிஞ்சான். இதோட இவங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் ஒழிஞ்சது. இவங்களை கொல்ல இருந்த மொத்த பேருமே காலி ஆயிட்டாங்க. இனிமே 3 பேருக்குமே எந்த முக்கிய பிரச்சனையுமே இல்ல. இனிமேலாவது நம்ம வாழ்க்கைய நிம்மதியா வாழலான்னு ஒவ்வொருத்தரும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த மங்களகரமான மாலை பொழுதுல இந்த கதையும் இதோட முடியுது. ஓகே சொல்லிஸ் இதே பஸ் லைக் பண்ணுங்கள், ஃபெஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து இந்த 3 எண்டிங்கில் எந்த எண்டிங் பெஸ்ட் எண்டிங், எந்த எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எந்த எண்டிங் சுகமாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நானும் படி தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட் பார்ட் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணீங்க. நிறைய பேர் வந்து சூப்பர் தேங்க்ஸ்லாம் பண்ணீங்க. என்ன பண்ணா அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ்லாம் வந்து லைவில் படிக்கிற மாதிரி சூப்பர் தேங்க்ஸையும் வந்து வீடியோவில் படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஷவுட் அவுட் கொடுக்குற மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் செல்வன் 301 அப்படின்ற ப்ரோ வந்து 40 ரூபா வச்சிருக்காரு. அப்புறம் வந்து இந்த சீரிஸை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ப்ரோ இந்த வீடியோ சீரிஸ் ஸ்டாப் பண்ண மாட்டேன். இவ்வளோ தலையில் வந்தால் வந்து சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணி தான் இருக்கேன். வீக்லி போனாலும் மந்த்லி ஏதாவது ஒரு வீடியோ போக ட்ரை பண்ணுறேன். அப்புறம் மகேஷ் சண்முகம் 170 அது தேங்க்ஸ் ஃபார் தி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 500 அன்பளிப்பு கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி ப்ரோ, நன்றிகள். அப்புறம் ஏஷியன் தமிழ் எம்பையர் ப்ரோ சூப்பர் ப்ரோ அண்ட் சூப்பராக சொன்னீங்க, நைஸ், கீப் அப் த குட் ஒர்க். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக கேம்ஸ் செய்ய ட்ரை பண்ணுறேன். அடுத்து இஜாஸ் அஹ்மத் 5765 அவர் ஒன்று நாள் அன்பளிப்பு கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. ஓகே, நான் தான் தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, நன்றிகள். அப்புறம் வந்து ஹரிஷ் பாலாஜி DM 7CG வெயிட்டிங் ஃபார் RDR2 சொல்லியிருக்காரு. RDR2 கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டப்பிங் பண்ணுற செட்டப் பண்ண முடியாமல் இருந்தேன். ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணிட்டேன். இப்போ RDR ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். டப்பிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. முடிச்சுன்னா கண்டிப்பாக RDR போடுறேன். ஓகே, அப்போ அடுத்து விக்கி மிக்ஸ் அஃபிஷியல் அவரும் நான் அப்புறம் அனுமதி கொடுத்து RDR2 போடுங்கன்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக RDR2 வருகிறது. அது பண்ணால் ஒழுங்காக பண்ணோம். உங்களை மொக்கையாக போயிடுச்சு என்ன பண்ணுறது, டப்பிங் ஒழுங்காக பண்ணோம். நீ டப்பிங் பண்ணதுக்கு காரணம் இதுதான். டப்பிங் பண்ணிவிட்டு அது மொக்கையாக பதிச்சிக்கேன், டப்பிங் மொக்கையாதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் ஃபோட்டோ வளைப்புலாம் வேஸ்ட்டாக போயிரும்ல. அதான் அது பண்ணாமே இருக்கேன். பட் RDR கூட நல்லா டப்பிங் பண்ணி போகணும் தான் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக டப்பிங் பண்ணி அது ஃபுல்லாக போட்டுடலாம். கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து RDR2 மூவி அப்படின்னு போட்டுடலாம். ஓகே சோல்ஜர்ஸ், சூப்பர் தேங்க்ஸ் பண்ண எல்லா சோல்ஜர்ஸ்க்கு ரொம்ப நன்றிகள். அப்புறம் வீடியோப்பா சப்போர்ட் பண்ண எல்லா சோல்ஜர்ஸ்க்கு நன்றிகள். ஓகே, கமெண்ட் பண்ண நல்ல கமெண்ட் பண்ண எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. முக்கியம் லைக் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து இந்த சீரிஸை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களை மாதிரியான ஆதரவு தான் எனக்கு தேவைப்படுகிறது. ஓகே சோல்ஜர்ஸ், அடுத்து என்ன கதை போடலாம் அந்த கதை செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த கதையில் வரேன். இனிமேல் வாரத்துக்கு ஒன்று இல்லைனா மாதத்துக்கு ஒன்றா இப்போ ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். ஓடுறேன், பாய்.